ஹலோ தோஸ்தோ, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுறோம், என்ன டயட் எடுத்துக்கிறோம், இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போட்டு போன மாதம் 12ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டோம். நம்ம வெயிட் கெயின் ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் அது ரிசல்ட் ஒரு மாதம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன். அது எப்போ தலை மேலே வந்து போச்சுன்னே எனக்கே தெரியல. நேற்று சும்மா உட்காந்து பேஜ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணில் எனக்கு சிக்கனாக ஆவேன். அதோட அப்டேட்டும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும், வெயிட் கெயின் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபெக்ட் போட்டேன். சில இடத்துல மிஸ் ஆகிடுச்சு. நம்மளோட வெயிட் கெயின் ஆயிருக்கா இல்லையா, என்னோடய பாடி மசில்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கா நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ரெகுலராக பார்க்குறேன், எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் வெயிட் கெயின் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதான் இந்த முழு வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன மினி விலாகா வாங்க வீடியோவில் போகலாம். டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலங்காலத்தில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் இளநீ தண்ணியை குடிச்சிட்டு நைட்டு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருவோம். அதில் மட்டும் பார்த்திங்கன்னா 14 வகையான பயிர் இருக்குது. இது நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுட்டே போயிடுவேன். இதில் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, எலுமிச்சாரெலாம் பிசைஞ்சு விட்டு அது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியே போகிறதா இருந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு ஒவ்வொரு நைட்டில் ஓட் மீலும் செஞ்சு வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து அதுவும் ரெடி பண்ணிவிட்டு நான் வெளியே போய் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட் மீலை நான் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டே போயிடுவேன். அங்கே போனோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் புரிய வச்சாங்க எந்த மாதிரிலாம் வேலை செய்யணும், அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓட் மீல் சாப்பிட்றதுக்கு பிரேக் டைம் இருந்தாங்க. நம்ம சாப்பிட்றது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் கூட இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தா அவங்க எல்லாமே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு தான் சொன்னாங்க எல்லாருமே. ஆனால் அவங்க நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கு கூச்சப்பட்டாங்க. இந்த தடவை நான் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணதால சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு நான் 4 ஓட் மீல் சாப்பிட்டேன். இப்படி பேசிட்டுக்குள்ளே வீடியோ 2 நிமிஷம் ஆனதே தெரியல. இதுக்கப்புறம் வரப்போகிற அப்டேட்டை பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட புது வீடியோவில் உங்களா கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.